என்ன பாஸ் கூப்பிட்டீங்களாமே, என்ன விஷயம்? வந்திருக்கேன். ஒண்ணு இல்லையா, இங்க பாரு. நீ சனி கதசாமி பெருசாமி என்னங்க இது? 1500 பேர் செத்து போனவங்களுடைய ஓட்டர் லிஸ்ட். நீ என்ன பண்ற, நம்ம தொகுதிக்குள்ள இருக்க பூத்து வாரியா பிரிச்சு எல்லா ஓட்டுகளையும் நம்ம ஆட்களுக்கு குத்திடுறேன். ஆனா நீங்க வேற உயிரோட இருக்க லேட்டா வந்தாலே அந்த ஓட்ட போட்டுறோம். இது செத்து போன ஓட்டு தானே, எவன் வந்து கேட்க போறான்? கவலையை விடுங்க. சரியான ஆளியா, செத்தவங்க ஓட்ட போட்டே வாழ்க்கையை வளப்படுத்திட்டீங்க. பத்திரம் பொட்டில பணம் இருக்கு, ஜாக்கிரதை. ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம். என்னையா? இல்ல, செத்து போனவங்க ஓட்டெல்லாம் போட்டு நம்ம கட்சியை காப்பாத்துறமே, கட்சி நம்மளுக்கு ஏதாவது செய்யுங்களா? ஒண்ணும் செய்யாது, நாம் இப்படியே இருக்க வேண்டியதான். ஏயா, வருஷ கணக்குல தலைவர்களுக்காக வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டுருக்கோம். நம்ம வாழணும்னு என்னைக்காவது கத்தி இருக்கிறோமா? போய் வேலை பாரியா, நமக்கு இதான் மிச்சம். அப்ப நான் வரட்டுங்களா? ஏங்க என்னையா? ஓட்டு தான் கள்ள ஓட்டு, நோட்டு நல்ல நோட்டு தானே? யோ, இது பூரா நல்ல நோட்டியா? ஆனா பிளாக் நோட், ஒயிட் இல்ல. வர்றேங்க. யோ, சீக்கிரம் போயா. இரியா, இது என்ன ரேஷன் கடையா? அரிசி பருப்பு பாமாயில் எல்லாம் கொடுக்குறாங்க, ஆர்வம் போய் வாங்குறதுக்கு. ஓட்டு நல்ல ஆளா கெட்டாலான்னு பார்த்தா போடணும். அதுலயும் 100 கணக்கில் இப்ப சின்னம் கொடுத்துருக்காங்க, எந்த சின்னத்துல போடணும் குழப்பமா இருக்கு. போயா. ஓட்டு போட போனீங்களே, உங்களை யாராவது பூத்துல சந்தேகப்பட்டு கேட்டாங்களா? என்ன யாரும் சந்தேகப்படல, ஏன்னா என் மூஞ்சி ஒரு ராயல் லுக் ஆச்சே. நான் ஆபீசர் லுக் கொடுத்தேன், என்ன யாவானும் கண்டுக்கல. என்ன எவனாவது கோச்சுக்குவானா? கத்தியால சொருகிற மாட்டேன். என்ன ஒரு சந்தேகப்பட்டான், நீங்க தான் பெத்த பெருமாளான்னு கேட்டான். நான் உடனே ஏன் கேக்குறீங்கன்னு கேட்டேன். பேரு பழசா இருக்கே, ஆளு லேட்டஸ்டா இருக்கீங்களேன்னு கேட்டான். நான் கோவம் மாதிரி நடிச்சேன். யோ, எனக்கு பேட்டி இருக்கு, நான் கியூல எல்லாம் நிக்க முடியாது அப்படின்னு போனேன். இல்லங்கன்னு ஒரு ஆபீசர் சொன்னான். நின்ன சார், நீங்க பெத்த பெருமாளோ செத்த பெருமாளோ ஓட்ட போட்டுட்டு போங்கன்னு சொன்னான். அப்படியே என் நெஞ்சில ஒரு கரண்டி நெருப்பு போட்டது மாதிரி இருந்துச்சு. குபீர்னு வேர்த்துச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி தொடச்சிட்டு அப்படியே ஓட்டும் போட்டுட்டு ஓடியே வந்துட்டேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, இனிமே அடிக்கடி இடைத்தேர்தல் வரணும்னு வேண்டிக்கங்க. எப்படியோ உன் தயவால் நல்லா சாப்பிடுறோம். கை நிறைய காட்சி, கை நிறைய காட்சி. ஓட்டும் செத்த ஓட்டு, கோழியும் செத்த கோழி. மயானத்திலிருந்து வந்திருக்கேன். ஏன் பேரால ஏன்டா ஓட்டு போட்ட? ஐயோ, செத்து போனவங்க ஓட்ட போட்டா பணம் தரம்னு சொன்னாங்க, அதனால போட்டேன். சுடுகாட்டுல படுத்துட்டு இருக்கிற எங்களை ஏன்டா வம்புக்கு எடுக்கிறீங்க? அது நீ வருவான்னு எனக்கு தெரியாது, நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ண சொல்ற? ஏண்டா, நாங்களும் இடிச்சு வாத்தனமா சுடுகாட்டிலேயே படுத்திருப்போம், நீங்களும் 5 வருஷத்துக்கு ஒருக்கா எங்க பேர் உள்ள ஓட்ட போட்டுக்கிட்டே இருப்பீங்க. செத்து போனதுக்கு அப்புறம் வாய் இழிச்சுக்கிட்டு இருந்தானே, மூடிக்கிட்டு இருந்தான். சோக்கா அடிக்கிற நாய. இந்த பாரத தேசத்துல ஒரு ஓட்டுங்கிறது எவ்வளவு பெரிய வெயிட். ஒரு ஓட்டால நாட்டினுடைய தலையெழுத்தையே மாத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஓட்டை 25 ரூபாய் காசுக்கு ஆசைப்பட்டு போட்டிருக்க. பாவி, என் பேர் உள்ள ஓட்ட நீ போட்டுட்டு சுடுகாட்டு இருக்கிற ஆவிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உனக்கு தான் ஓட்டுரிமை இருக்கு, நீ ஊருக்குள்ளே போய் தங்குங்குது. இப்ப நான் எங்கடா தங்குறது? பக்கத்துல முருங்கை இருக்கு, அதுல போய் ஏறு. நான் என்ன வேதாளமாடா முருங்கை மரத்துல ஏறதுக்கு? நான் சூப்பர் ஆவி, சூப்பர் பவர். ஒரு ஓட்டு என்ன பண்ணுது பாத்தியல்ல? அடுத்த 5 வருஷத்துல எலெக்ஷன் வரும்ல, அது வரைக்கும் நான் உன் மேலதான் இருப்பேன். என்னவோ ஆவியண்ணே, சொன்ன கேளுங்கண்ணே, கொஞ்சம் இறங்கிருங்கண்ணே, தாங்க முடியல. சொன்ன கேளுங்கண்ணே, வலிக்குண்ணே. அம்மா, அம்மா இறங்குண்ணே. ஒரு தடவை ஏறுனா ஏறினதுதான். ஒரு வருஷமே தாங்க முடியல, 5 வருஷமா நான் எப்படி சமைக்க போறேன்? அம்மா, உங்க அம்மா சுமக்கல உன்ன 10 மாசம், நீயும் பிறந்து இந்த நாட்டையே மாத்தி போடுவேன்னு எச்சிக்கல. நீ என்னடானா செத்த ஓட்ட போட்டு அடிக்கடி மந்திரி சபையை மாத்திட்டு இருக்க. சுமந்துட்டா நாய.
ஐயோ அண்ணே அண்ணா அமுக்காதீங்க அண்ணே. ஐயா ஓ ஐயோ நம்ம பயணி என்ன சோர்வா தெரியுற? உடம்புக்கு என்ன? இல்ல மாமா நல்லா தானே இருக்கேன். எப்பவும் சுறுசுறுன்னு இருப்ப, இப்ப மதமதன்னு தெரியுறிய. உடம்புக்கு என்னாச்சு? சும்மாரா ஏம்பா, ஏதாவது காத்து கரு பிடிச்சிருச்சா? என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். வந்த வேலை என்ன சொல்லுங்க. 5008 பயிர் மாதிரி எடையே யூரியாவும் உரம் போட்டா தான் பயிர் ஜிலு ஜிலுன்னு இருக்கு. இந்த மாதிரி பசங்களுக்கு எடையே இடத்தேர்தல் வந்தா தான் 5-10 கை நீட்டி வாங்கிட்டு இவனுங்களும் ஜிலு ஜிலுன்னு இருப்பானுங்க. யாரு இது? யாரோ நல்ல தத்துவம் பேசுற மாதிரி தெரியுது. ஆளை காணோம். வேற ஒண்ணும் இல்லம்மா, ஆசிரியர் எங்கேயோ பேசுறாங்க. அது ஒண்ணு இல்ல, என் பக்கத்துல யாரோ பேசுறது நல்லா காதுல கேக்குது. ஓ முன்னாடி தாண்டா நின்னு பேசுற குட்டியா? யார் மாமா என் பேரு சொல்றது? பொரியலையாடா, அடி பல்ல உடைச்சு விடுவேன். ஆமா, என் பொண்ணு கழுத்துல எப்பப்பா தாலி கட்ட போற? என் கழுத்தை கட்டி பிடிச்சிருக்க ஒன்று, அது எப்ப விடுதோ அப்பதான் நான் உங்க பொண்ணுக்கு தாலி கட்ட முடியும். உன் கழுத்தை கட்டி பிடிச்சிருக்கா? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது மாமா, போங்க மாமா. என்னப்பா பேசுற? அதெல்லாம் புரியாது மாமா, போங்க மாமா. எப்படிப்பா ஓட தெரியாம போறது? போயா. ஏய், என்ன பார்த்தா போயாங்கிற? 5 வயசுல இருந்து உன்னை வளர்த்து ஆளாக்கி உனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்த என்ன பார்த்து போறாங்கறியா? டேய், அந்த வாக்கியத்தரையில போ சொல்றா. என்னடா என்னைய திருப்பி அரைஞ்சிட்ட? மாமா நான் அறையில மாமா. பின்ன யாரு? நான் அறையில. என்னடா நீ இருக்க, நான் இருக்க, இந்த குள்ள இருக்கான். இவனால எம்பி அறைய முடியுமா? இவர் எம்பியா? வணக்கங்க. வணக்கம் வணக்கம். இவன் எம்பியா? நீங்க தானே சொன்னீங்க. இவன் இருக்கிற உயரத்துக்கு என்ன எம்பி அறைய முடியுமான்னு கேட்டேன். ஓ இவர் இந்த எம்பியா? நான் அந்த எம்பியா நினைச்சேன். நீ ஏதோ குழம்பி போயிருக்க, எம்பி எலெக்ஷன் ஏதோ பண்ணிருக்க. நீ அப்புறமா பேசிக்கிறேன். வாடா குள்ளா. நல்லா போடு. கொண்டா கொண்டா, காசு நாளைக்கு தாரேன். ஏன்டா நிக்கிற? இல்ல அந்த டீ கடையில் டீ நல்லா இருக்கும், சாப்பிடலாமா? 2 சிங்கிள் டீ சொல்லு. கப்பா சாப்பிடுவோமே. செத்த ஓட்டுல சம்பாரிச்ச காசு தானே, உழைச்சு சம்பாரிச்சிருந்தா தானே காசோட அருமை தெரியும். சிங்கிளே போறோம் சொல்லு. இல்ல கப்பா சாப்பிட்ட வாய் நிறைய. உன் வாய் நிறையணும்னா காவேரி ஆத்தையே விடலாம். அதுக்காக காவேரி ஆத்தையே திருப்பி உன் வாய்க்குள்ள விட முடியுமா? சிங்கிளே போத சொல்லு. அப்ப போற பொற பாத்துக்க, திங்காத. அமாவாசைக்கு 3வது நாள் தெரியும். இத வச்சுட்டு ஒண்ணும் திங்க முடியாது. என்னடா முணங்குற? ஒண்ணு இல்லாத செத்த ஓட்டு. பாப்பா பழனி, தேவைக்கு அப்புறம் ஆளையா காணும். எக்கச்சக்கமா சில்லற நடமாடுதா? சும்மா நடமாடுதா, தாவுதா, ஓடுதான்னு. ஒண்ணும் இல்லப்பா, 50,000 ரூபாய் இருந்தா கூட அடுத்த தேர்தல் வர்றதுக்குள்ள 5 லட்சம் ஆக்கி காட்டுறேன். அவங்கிட்ட கூட ஆக்கி காட்டுவான். ஏய் வாய முடிஞ்சு வளைய படுறா. என்கிட்ட 50,000 ரூபாய். அட உனக்கே ஒரு கோவம் வருது? அண்ணே ஒரு ஆவியின் பால் கொடுங்க. டேய் அவங்க சொல்றா நான் பால் வியாபாரம் பண்றது இல்லன்னு. டேய் ஆவியின் பால் இல்ல, ஆவின் பால் சொல்லு. ஆவியின் பால் போடுடா. டேய் ஆவின் பால்டா, ஆவின் பால் சொல்லு. ஆவியின் பால் அரைச்சிருவேன். அட ஆவி ஆவின்னு தான் சொல்லுவான். அவனுக்கு ஆவி பிடிச்சிருக்கு போல இருக்கு. இவனியுமா? அவனை விட்டு உனக்கு என்ன வேணும்? 2 சிங்கிள் டீ கொடு. நீ ஒரு ஆளு தானே இருக்க. ஓ அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எனக்கு தான் தெரியும். நீ குடியா? என்ன எல்லாம் ஓடுறாங்க? ஓட்ட போட்டியே அந்த வேட்பாளர் ஜெயிச்சானா? எவன் ஜெயிச்சா என்ன? அது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல், இல்லன்னா இடைத்தேர்தல். கை நிறைய வாங்கி வாய் நிறைய அமைக்க வேண்டிய இதுக்கு பேரு வாழ்க்கை. நாடு எப்படி போனாலும் அதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்ல. உங்களுக்கு சில தலைவர்கள். டேய் இங்க பார், அந்த பக்கம் விழுந்தீங்கனாலும் சமுத்திரம் சாவுதான், இந்த பக்கம் விழுந்தீங்கனாலும் ஜனசமுத்திரம் சாவுதான். ஆனா மகனே, நீங்க எந்த பக்கம் விழுந்தாலும் உங்களுக்கு சாவுதான்டா. என்ன பாரு, நான் என்ன பேசுறேன்? எவ்வளவு பெரிய பிரச்சனை பேசிட்டு இருக்க? நீ பொம்பளை பார்த்துட்டு இருக்கிற. ஏண்டா டேய் இப்ப சொல்றேன்டா, நான் உன் மேல இருக்கிற வரைக்கும் நீ சுத்தமா விரதத்தோட இருக்கணும். பொம்பளை பார்க்க கூடாது, தண்ணி அடிக்க கூடாது, கறிமீன் கவிச்சு சாப்பிட கூடாது. முக்கியமா நீ குளிச்சிரு. உன் மேல இருக்க முடியல, நாட்டம் தாங்க முடியலடா. என்ன அது? ஐயப்ப கோயிலுக்கு போறவங்களுக்கு 40 நாள் தான் வர்றோம். அப்புறம் மாலையை கழட்டி வச்சுட்டு எது வேணாலும் சாப்பிடலாம். நீ என்ன 5 வருஷம் கண்டிஷன் போடுற? இந்த புத்தி செத்த ஓட்டு போடுறதுக்கு. ஐயோ அது அடிக்க வருது. பாத்தியாடா, 2 இளம் தடிகள் ஃபைட்டிங் கத்துக்குது. எதுக்கு? தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக. இது எதுல போய் முடியும் தெரியுமா? அதுக்கு வாலிப வயசுல பார்டர்ல போய் நின்னு நம்ம நாட்டையே காப்பாத்தும்.
நீ என்ன கத்துக்கிற? எவன் சாவா அந்த ஓட்ட போட்டு அந்த காசை வாங்கி கரிமீன் வாங்கி வாய்க்கு ருசி ஆக்கி திங்கலாம்னு நினைக்கிறேன். அதே ஏப்பா பூசாரி, என் தங்கச்சி மகனை பிடிச்ச பிசாசு விட்டுருமா? அவன் போட்ட செத்த ஓட்டுக்கு 5 வருஷத்துக்கு அவனை விட மாட்டேன். விட்டுருவனா? உடுக்கிய பிடிச்சிருக்கிறது யாரு? கோட்டை கருப்பேன். என் சர்வீஸ்ல எத்தனை பேய ஓட ஓட விரட்டி இருப்பேன். ஆனா தம்பிய பிடிச்சிருக்கிறது கொஞ்சம் கிருத்துவம் பிடிச்ச பேய், ஆம்பளவாய் பட்டி. டேய், இவன் ரொம்ப பேசுறான்டா. அது உசுரோட இருக்கும் போதும் தொண பேசிச்சு, செத்த பிறகும் தொணங்குது. யோ பூசாரி, பேசாம பேச குறைச்சிக்கிட்டு மேல தட்டியா? தட்டுற செத்த ஆட்டு தோலையும் மாட்டு தோலையும் எடுத்துட்டு வந்து உடுக்கியில கட்டி அதை ஓட்டுறேன் இதை ஓட்டுறேங்கிறானுங்க. நாட்டுல ஓட்ட வேண்டியது எல்லாம் விட்டு எதையோ ஓட்டுறானுங்கடா இவனுங்க. போடா போடா சின்ன பையில, சிங்கம் வாழ்ந்த கோயிக்கு வந்த சின்ன பையில ஓடி போடா. திருமதி படைச்சவனே ஓடி போடா. போடா போடா சின்ன பையில, போடா போடா சின்ன பையில, சொரி நாயே ஓடி போடா. இது தப்பு, இது உடுக்கடா. அது எனக்கு தெரியும். டேய், அவனை பேசாம எந்திரிச்சு போக சொல்றான். என்ன அடிச்சவன் யாரா? சொல்லு. விஷயம் தெரியாம உடுக்கடிக்காத. சொன்னா கேளு. இப்ப போனா நீ அறையோட போயிருவ. அப்புறம் அரவல் எடுத்து ஒரே விட்டு போயா. எங்கடா உங்க மாமா வாய்க்கா தலைய? செத்து போன எங்க ஓட்டு 1500 ஓட்டு. அதை எந்தெந்த வேட்பாளர்களுக்கு போட்ட? ஐயோ, அதெல்லாம் கேட்காதீங்க. எங்களை அடிச்சே கொண்டுருவாங்க. இப்ப நீ சொல்லல, முதல வாயில உன் கழுத்தை புடிச்சு வச்சிருவேன். சொல்றா. ஐயோ, அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. தேர்தல் பணம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு அவங்க பணம் காய்க்கிற மரம். ஏண்டா, ஊரையே சுடுகாடு ஆக்கி போட்டு அவனுக்கு எல்லாம் உனக்கு பணம் காய்க்கிற மரமா? இந்த பார், உன்னோட சேர்ந்து செத்த ஓட்டு எவன் போட்டா அவனுக்கு எல்லாம் எங்க இருக்கானுன்னு அவனுக்கு அட்ரஸ் எல்லாம் கொடு. ஆவி பிரதர், அவங்க ஒண்ணும் செஞ்சிடாத. அவங்க எல்லாம் ஏன் செட்டப். டேய், இப்ப நீ உண்மையை சொல்லல. இப்போ உன்னை புடிச்சிருக்கிறது 5 வருஷம். அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி 10 வருஷமா பிடிப்பேன். ஐயோ, அதெல்லாம் வேணாம். இந்தாங்க அவங்க அட்ரஸ். ஆவி சார், ஏண்டா போயிட்டு எத்தனை மணி நேரம் கழிச்சு வரீங்க? 3 மணி நேரம் கழிச்சு. எங்காவது தப்பிச்சு ஓடி போடலான்னு பாக்குறியா? டேய் மகனே, நீ அமெரிக்கா போனாலும் ஆப்பிரிக்கா போனாலும் சரி, நான் ஆவி அப்படியே இல்ல. அப்பா, ஆவி வர்றதுக்குள்ள குடிக்க வேண்டியதான் குடிச்சிட்டு, மீன் நண்டு எறா திங்க வேண்டியதான் தின்னுட்டு, நல்லா வெத்தலை வாக்க போட்டு செவசோடு துப்பிட்டா ஒரு வாசனை வராது. டேய், யாரா தோலை இங்க போட்டது? நான் தான். ஏன்டா இது நடப்பாதை இல்ல? ஒரு வயசானம்மா காலில் பட்டு வலி கொடுந்தா அவங்க என்ன ஆவாங்க? நடக்கிறவங்க தான் பார்த்து நடந்து போகணும். அதுக்காக தோலை கொண்டு போய் குப்பை தொட்டில போட முடியும்? வாழைப்பழத்தை திங்கிற நீங்க தோலை எடுத்து குப்பை தொட்டில போட மாட்டீங்க. போறவங்க வர்றவங்க தோல் இருக்கா தொப்பு இருக்கான்னு பார்த்துட்டு போகணும். அதுக்காக பழத்தை தின்னுட்டு தோலை கொண்டு போய் குரோம்பேட்டையில போட முடியும்? இந்த தோலை எடுத்து குப்பை தொட்டில போடு. உன் தோலை உரிச்சு குரோம்பேட்டைக்கு அனுப்புறேன். போடலைன்னா போடுறா. போடல என்ன செய்ய? அரை உழுந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் சரியாகிறான். என்ன பேசுறான்? எதுவுமே பேச முடியாத அளவுக்கு நாட்டை கெடுத்து வச்சிருக்கானுங்க. பதிலுக்கு பதில் பேசுறான். ஒரு தோலுக்கு நான் எவ்வளவு நேரம் கத்த வேண்டியதா இருக்கு? நீதான் பூனை மாதிரி கத்துனதா? நீ என்ன பூனை கேடா பிறந்த? இவன் என்னமோ மண்ணை தின்ன கழுது மாதிரி வாய் அகலமா வச்சுட்டு, நீ என்னமோ உண்ணி கடிச்ச நாய் மாதிரி கிடந்து துடிக்கிற. இது யார் தும்முனவன்? நான் தான். ஏன் தும்முன? ஜலதோஷம். ஓ, அந்த பொண்ணு வரும்போது உனக்கு ஜலதோஷமா பிடிச்சதா? ஆமா, ஜில்லுன்னு போகுது இல்ல. ஓஹோ, அந்த ஜில்லு அப்படியே இவன் மூக்குக்குள்ள போய் ஜலதோஷம் வந்துருச்சு. அப்படித்தானே? நீ யாரு? ஜலதோஷத்துக்கு மூக்குக்கு மருந்து போடுறவன். எங்க போடு? எங்க நீ கண்ணை மூடு. உனக்கு பொண்ணு வேணும்னா ஒரு தட்டுல தேங்காய் பழம் பூவு குங்குமம் எல்லாம் எடுத்துக்கிட்டு பொண்ணவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு உங்க ஆத்தாளையும் அப்பனையும் விட்டு முறையா கேட்க சொல்லு. அதை விட்டுட்டு ரோட்ல போற பொண்ணு, குறுக்கால போற பொண்ணு, கோயிலுக்கு போற பொண்ணெல்லாம் பாக்குறது, கணக்கிறது, இருமறது, தும்மறது இதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா எல்லாருக்கும் மூஞ்சி முன்னால தான் இருக்கு, உனக்கு பின்னால வந்துரு. எப்படி வசதி? முன்னாலயா பின்னாலயா? யோசனை பண்ணிட்டு வர. ஆவி வராது. ஏண்டா, நான் 3 மணி நேரம் கழிச்சு வருவேன்னு சொன்னேன். அதுக்குள்ள விரதத்தை எல்லாம் முறிச்சு இதெல்லாம் சாப்பிடலாம் நினைக்கிறியா? நான் சூப்பர் ஆவி, சூப்பர் பவர் பவர். எங்கேயோ போய் தொலைஞ்ச? உன்ன தயா முக்கியமா தேடிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, எவனோ ஒருத்தன் ஆவின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களை எல்லாம் மிரட்டிட்டு இருக்கானா? அதை கொஞ்சம் விசாரிக்கணுமே. விசாரிக்கிறதா? இழுக்குமே.
ஸ்கூட்டர் நோட்டடு உள்ள எடுத்துட்டு போயா. என்ன வாடா. யார் நீ? எங்க போற? இவ்வளவு வேகமா போய் இந்தியாவை காப்பாத்த போறியா? இதுக்கு முன்னால வேகமா போறவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? இப்ப நீ போய் என்ன செய்ய போற? அரிசி விலையை குறைக்க போறியா? மண்ணெண்ணெய் விலையை குறைக்க போறியா? இல்ல நாட்டுடைய பற்றாக்குறையை தீர்க்க போறியா? எந்த விதமான காரணமும் இல்லாம சர்ன்னு போற. அங்க ஒரு சிங்கிள் டீயை வாங்கி குடிச்சிட்டு அதே வேகத்துல சர்ன்னு வர்ற. இடையில யாராவது மாட்டினா கீழே தள்ளி விட்டு ஓடி போயிடுறது. அன்னைக்கு என்ன சொன்ன? பேசின டைம் ஆக இன்னியா பேய் மாதிரி அழைச்சிட்டேன். உதச்சா தாயா திரு. இவங்க எல்லாரும் செத்து போனவங்க ஓட்ட போட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க, நியாயம். ஆனா நான் ஓட்டு போட்டது ஒரு ஆவிக்கு தான் தெரியும். அந்த ஆவி என் கூட 5 வருஷத்துக்கு இருக்கு. இதுக்கு இடையில உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும்? ஆவிதான் சொல்லுச்சு. இப்ப அந்த ஆவியே வரும். ஆவி வருமா? அட்டென்ஷன். இந்த செத்த ஓட்ட போட்ட நாய்களை பிடிக்கிறதுக்கு ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம், கூடு விட்டு கூடு வாயறதெல்லாம் கத்துக்க வேண்டியது இருக்கு. நான் தான்டா. என்ன விஷயம்? போலீஸ் லெவல்ல சொன்னோம், நீங்க கேட்கல. இன்ஸ்பெக்டர் லெவல்ல சொன்னோம், கேட்கல. ஐஜி லெவல்ல சொன்னோம், கேட்கல. ஆவியா வந்து சொன்னா நீங்க கேக்குறீங்க. ஒரு ஓட்டுங்கிறது தனி மனிதனுடைய உரிமை. அத நீங்க கள்ள ஓட்டா போட்டுட்டு இருந்தீங்க, இப்ப செத்த ஓட்டையும் போடுறீங்க. அப்ப ஆவி வந்தது? ஆவியில வந்ததுலடா. ஆவியில வெந்தது இட்லி, இடியாப்பம், கோலா புட்டு. ஆவியில இப்ப கப்பல் கூட ஓடுறது இல்ல, டீசல்ல ஓடுது. ஆவிங்கிற சனியை கட்டி நீங்க தான் அழுகிறீங்க. பாரு, செத்தவன் ஓட்டு போட்ட மூஞ்ச பாரு, செத்தவ மாதிரி இருக்கு. போ, போ. வா, மொத்த ஏஜென்சி தானா? செத்த ஓட்டு போடு, செத்த ஓட்டு போடு, செத்த ஓட்டு போடு.